friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டெய்லி நம்ம லைஃப்ல அதிகமா யூஸ் பண்ற சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணி பேசுறது எப்படின்னா நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. இன்று மதியம் என் மாமா, அத்தை மற்றும் அவர்களுடைய குழந்தைகள் எங்கள் வீட்டிற்கு வருவார்கள். ஓகே, இன்று மதியம் வருவார்கள். அப்போ இனிமேல் தான் நடக்க போகுது. அந்த நிகழ்வு வந்து என்னது? இனிமேல் தான் நடக்க போகுது. அப்ப இனிமேல் நடக்க போறது என்னது? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஓகே, அது என்ன சொல்லுவோம்? ஃபியூச்சர் டென்ஸ். அப்போ இந்த ஃபியூச்சர் டென்ஸ் படி எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் பாருங்க, இன்று மதியம். இன்று மதியம்னா this afternoon. அதே போல இன்று காலை அப்படின்னா this morning. ஓகே, அப்போ இன்று மதியம் அப்படின்னா this afternoon. அடுத்து என் மாமா, அத்தை மற்றும் அவர்களுடைய குழந்தைகள். இந்த சப்ஜெக்டா என்ன இருக்கு? என் மாமா, அத்தை மற்றும் அவர்களுடைய குழந்தைகள். இததான் நம்ம சப்ஜெக்டா எடுக்க போறோம், இந்த நவுன். ஓகே, இந்த நவுனை தான் நம்ம என்ன சப்ஜெக்டா எடுக்க போறோம். இந்த சப்ஜெக்ட் பாருங்க, ஒன்றுக்கு மேற்பட்டவங்களை நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறோம். அப்போ என் மாமா அப்படின்னா மை அங்கிள். அடுத்து யாரு? அத்தை, அதுக்கு ஆட். அதுக்கப்புறம் யாரு? மற்றும் அவர்களுடைய குழந்தைகள். மற்றும் அதுக்கு and. என்ன? அவர்களுடைய குழந்தைகள். இவங்களுடைய குழந்தைகளை மென்ஷன் பண்றோம். அப்ப அவர்களுடைய அப்படின்னா their children. children அப்படினாலே plural form தான். ஒன்றுக்கு மேற்பட்டதை மென்ஷன் பண்றது. ஓகே, அப்ப குழந்தைகள் அப்படின்னா children. அப்ப அவர்களுடைய குழந்தைகள்னா their children. ஓகே, இது வரைக்கும் என்னது சப்ஜெக்டா நம்ம இந்த நவுனை எடுக்கிறோம். my uncle, aunt, and their children. ஓகே, அப்போ இது வரைக்கும் சப்ஜெக்ட். அடுத்து என்ன எழுதணும்? வெர்ப் எழுதணும். அந்த வெர்ப் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன எழுதணும்? அந்த ஃபியூச்சர் டென்ஸ் நம்ம குறிக்கிறது என்னது? will. ஃபியூச்சர் டென்ஸ் குறிக்கிறது என்னது? will. அதுக்கு அடுத்துதான் வெர்ப். வெர்ப் எது? பாருங்க, வருவார்கள். வரக்கூடிய செயல் தான் நடக்கு. அப்போ வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல என்னது? கம். இந்த வெர்ப் வந்து V1 ஃபார்ம்ல தான் இருக்கும். ஓகே, ஃபியூச்சர் டென்ஸ்ல வெர்ப் V1 ஃபார்ம்ல தான் இருக்கும். will come அப்படினாலே வருவார்கள், இனிமேல் தான் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அடுத்து என்ன? வருவார்கள் எங்க? எங்கள் வீட்டிற்கு. எங்கள் வீட்டிற்கு. அப்ப அந்த வீட்டிற்கு இதுல வந்து to யூஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம வந்து ஆல்ரெடி ஹோம் அப்படினாலே அதுக்கு முன்னாடி to யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்திருக்கோம். ஆனா இந்த எங்கள் வீட்டிற்கு, எங்களுடைய வீட்டிற்கு, அவனுடைய வீட்டிற்கு, அவளுடைய வீட்டிற்கு, ராஜாவுடைய வீட்டிற்கு அப்படி நம்ம சொல்லுவோம்ல, என்னுடைய வீட்டிற்கு. இப்படி நம்ம வந்து ஒரு பொசசிவ்க்கு முன் பொசசிவ் யூஸ் பண்ணி நம்ம சொல்றோம் அப்படின்னா அதுல இருக்கு வீட்டிற்கு, அதுக்கு to யூஸ் பண்ணுவோம். அப்ப இதை எப்படி சொல்லலாம்? to or home. ஓகே, to or home. இது வந்து வெறும் ஹோம் அப்படின்னா வீட்டிற்கு அப்படின்னு சொல்லும் போது to யூஸ் பண்ண கூடாது. அதே இது எங்களுடைய வீட்டிற்கு, அவனுடைய வீட்டிற்கு, அவனுடைய அப்படின்னா to his home, அவளுடைய வீட்டிற்கு to her home, என்னுடைய வீட்டிற்கு to my home. இப்படி இந்த பொசசிவ் யூஸ் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி இந்த வீட்டிற்கு அதுக்கு to யூஸ் பண்ணுவோம். ஓகே, மற்றபடி நம்ம ஹோம்னு தனியா எழுதும் போது to யூஸ் பண்ண கூடாது. இந்த வீட்டிற்கு முன்னாடி to யூஸ் பண்ண கூடாது. இப்படி பொசசிவ் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம to யூஸ் பண்ணலாம். ஓகே, அப்போ இன்று மதியம் என் மாமா, அத்தை மற்றும் அவர்களுடைய குழந்தைகள் எங்களுடைய வீட்டிற்கு. எங்கள் வீட்டிற்கு அப்படின்னா எங்களுடைய வீட்டிற்கு வருவார்கள். இப்படி சொல்லலாம். this afternoon my uncle, aunt and their children will come to our home. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. அவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளன. அவங்களுக்கு வந்து 2 குழந்தைகள் உள்ளன அப்படின்னு சொல்றோம்.
இப்ப யாராவது கேட்பாங்க, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? எனக்கு 2 குழந்தைங்க. அவங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? அவங்களுக்கு 2 குழந்தைங்க. இப்படி நம்ம சொல்லுவோம் தானே? இல்ல அவங்களுக்கு 3 குழந்தைங்க அப்படின்னு. இப்படி சொல்லணும்னா எப்படி சொல்றது? இப்படி சொல்லும் போது என்கிட்ட ஒரு பொருள் இருக்கு, நான் வச்சிருக்க, என்கிட்ட உள்ளது அப்படின்னு சொல்லும் போது நம்ம அங்க have has யூஸ் பண்ணி தான் பேசுவோம். ஓகே, இப்போ என்கிட்ட 2 குழந்தைகள் உள்ளது. இது என்கிட்ட கார் இருக்குது, என்கிட்ட புது மொபைல் இருக்கு அப்படி நம்ம சொல்லுவோம்ல. நான் புது மொபைல் வச்சிருக்கேன், நான் புது கார் வச்சிருக்கேன், என்கிட்ட புது கார் இருக்கு, அவங்கிட்ட புது கார் இருக்கு, மீரா கிட்ட புது கார் இருக்கு. இப்படி ஒருத்தங்க கிட்ட ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம அந்த இடத்துல have has யூஸ் பண்ணி பேசுவோம். ஓகே, இந்த have has இதை தவிர்த்து எங்க யூஸ் பண்ணுவோம்? டென்சஸ்ல யூஸ் பண்ணுவோம். இந்த டென்சஸ்ல இங்க present perfect tenseல, அந்த present perfect tenseல பேசும்போது இந்த have has கூட என்ன வரணும்? verb. அந்த verb V3 ஃபார்ம்ல இருக்கும். ஆனா இங்க noun தான் வரும். ஓகே, அவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளன. அந்த 2 குழந்தைகள் என்னது? நவுன். ஓகே, கார், பைக், இப்படி நம்ம ஒரு பொருளை பற்றி பேசுறோம். அந்த பொருள் எல்லாமே ஒரு நவுன் தான். ஓகே, அப்ப நவுனை பற்றி, அந்த நவுன் நம்ம கிட்ட இருக்கு, ஒரு பொருள் நம்ம கிட்ட இருக்கு, நான் வச்சிருக்கேன், என்கிட்ட ஒரு அழகான டாக் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அப்படியெல்லாம் சொல்லும் போது என்கிட்ட இருக்கு, இல்ல அவங்கிட்ட இருக்கு. இப்ப ஒருத்தங்க கிட்ட ஒரு பொருள் இருக்கு, நான் வச்சிருக்க, என்கிட்ட உள்ளது அப்படின்னு சொல்லும் போது அங்க have has யூஸ் பண்ணி நம்ம பேசுவோம். ஓகே, அப்போ அவர்களுக்கு 2 குழந்தைகள் அப்படின்னு சொல்லும் போது அங்கேயும் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? have has தான் சொல்லுவோம். அப்போ அவங்க கிட்ட அவங்களோட குழந்தைகளை அவங்க சொல்றாங்க. ஓகே, அப்ப இல்ல சப்ஜெக்ட் என்ன? அவர்களுக்கு. அவர்களுக்குனா they. ஓகே, they. அடுத்து என்ன வரணும்? have இல்லனா has வரும். இங்க சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு? they வந்திருக்கு. இந்த சப்ஜெக்ட் I, you, we, they. அடுத்து plural noun வரும்போது இங்க have யூஸ் பண்ணணும். ஓகே, I, you, we, they. அடுத்து plural nounக்கு have, subject he, she, it. singular noun வரும்போது இங்க has யூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ அவர்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது they have. அடுத்து என்ன? 2 குழந்தைகள். 2 குழந்தைகள் அப்படின்னா 2 children. இங்க எஸ் வரும் அப்படின்னு இல்ல, சில்ட்ரன்ஸ் அப்படி இல்ல, சில்ட்ரன் அப்படின்னாலே என்னது? plural ஃபார்ம் தான். ஒன்றுக்கு மேற்பட்டதை நம்ம மென்ஷன் பண்றது. அப்போ they have 2 children அப்படின்னா அவர்களுக்கு 2 குழந்தைகள். நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? அவங்களுக்கு 2 குழந்தைகள். அதுதான் நம்ம மென்ஷன் பண்றோம். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அவர்கள் வந்தவுடன் நான் அவர்களின் குழந்தைகளுடன் விளையாடுவேன். அவங்க வந்தவுடன், இதுல இந்த நிகழ்வுல 2 நிகழ்வு இருக்கு பாருங்க. அவர்கள் வந்தவுடன் ஒரு நிகழ்வு, அடுத்து நான் அவர்களின் குழந்தைகளுடன் விளையாடுவேன். விளையாடுவேன் ஃபியூச்சரை மெயின் பண்ணி பேசுறோம். ஓகே, அப்போ ஃபியூச்சரை மெயின் பண்ணி பேசுறது. ஃபர்ஸ்ட் இந்த நிகழ்வை வேணா ஃபர்ஸ்ட் எடுக்கலாம், இல்ல இந்த நிகழ்வை ஃபர்ஸ்ட் எடுக்கலாம். ஓகே, எது எடுத்தாலும் ஒண்ணு இல்ல. நான் இந்த நிகழ்வை எடுக்கிறேன். நான் அவர்களின் குழந்தைகளுடன் விளையாடுவேன். இத நான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? சப்ஜெக்ட் வரணும். சப்ஜெக்ட் என்ன? நான். நான்னா ஐ. அடுத்து என்ன வரணும்? அவர்களின் குழந்தைகளுடன் விளையாடுவேன். ஃபியூச்சரை நம்ம மெயின் பண்ணி பேசுறோம். அப்போ ஃபியூச்சரை மெயின் பண்ணும்போது அது என்னது? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் படி இங்க என்ன சேர்ப்போம்? will சேர்ப்போம். will. அடுத்து என்ன வரணும்? verb. verb என்ன? விளையாடக்கூடிய செயல் தான் நடக்க போகுது. அப்ப விளையாடுறதுக்கு இங்கிலீஷ்ல play. I will play அப்படின்னா நான் விளையாடுவேன். யார் கூட? அவர்களின் குழந்தைகளுடன். அந்த குழந்தைகளுடன் நம்ம யார் கூட சேர்ந்து விளையாடுறோமோ அவங்கள நம்ம மென்ஷன் பண்ணும்போது குழந்தைகளுடன் அப்படின்னா with. அடுத்து அவர்களின், அவர்களுடைய அப்படின்னு சொல்றது their children. ஓகே, I will play with their children அப்படின்னா நான் அவர்களுடைய குழந்தைகளுடன், அவர்களின் குழந்தைகளுடன் விளையாடுவேன். ஓகே, அடுத்து எப்போ? அவர்கள் வந்தவுடன். இப்போ அந்த வந்தவுடன் அப்படின்னு இருக்குல்ல, வந்தவுடன், அவர்கள் போனவுடன், அவர்கள் சாப்பிட்டவுடன், அடுத்து அவர்கள் அறிந்தவுடன், நான் இந்த விஷயம் அறிஞ்சவுடன் நான் உனக்கு ஹால் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவோமா?
அப்ப அந்த அறிந்தவுடன் நான் வந்து அங்க போனவுடன் நான் கிளம்பிட்டேன், போன உடனே நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லுமா, அந்த போன உடனே இப்படி எல்லாம் நம்ம சொல்லும் போது அந்த இடத்துல உடன் அப்படின்னா as soon as. ஓகே, அப்போ என்ன as soon as. அப்போ அவர்கள் வந்தவுடன் இதுல அந்த இணைக்கக்கூடிய இது என்னது, இணைப்பு சொல் வந்தவுடன். ஓகே, அதுதான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன, as soon as. இது எப்போ, இப்ப அவர்கள் வந்த உடனே நான் கிளம்பிட்டேன், அவர்கள் போன உடனே நான் சாப்பிட்டுட்டேன், அடுத்து நான் வந்து வீட்டிற்கு வந்த உடனே தூங்கிட்டேன், அடுத்து நான் அறிந்த உடனே உனக்கு கால் பண்ணிட்டேன், இப்படி நம்ம சொல்லுவோம்ல. அப்போ அந்த உடனே உடன் அப்படின்னு சொல்லும் போது அந்த சிச்சுவேஷனை நீங்க புரிஞ்சிருக்கணும். அந்த வந்தவுடன், போனவுடன், அடுத்து நான் எழுதினவுடன் நான் தூங்கிட்டேன், இப்படி நம்ம சொல்லுவோம்ல. நான் வந்து எழுதி முடிச்சவுடன் நான் டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், இப்படி நம்ம சொல்லுவோம்ல. அந்த உடன் அப்படின்னு சொல்லும் போது as soon as. ஓகே, அடுத்து என்ன எழுதணும், சப்ஜெக்ட் எழுதணும். அவர்கள், அவர்கள்னா they. அடுத்து வந்தவுடன், வரக்கூடிய செயல் தான் நடக்குது. இங்க பாருங்க, இங்க வந்து நம்ம ஃபியூச்சர் டென்ஸ் நம்ம மெயின் பண்ணி பேசுறோம் தான், ஃபியூச்சர் டென்ஸ். அப்ப இங்க வந்து அவர்கள் வந்தவுடன் அப்படின்னு சொல்லும் போது இங்க verb வந்து present formல தான் இருக்கும். ஓகே, verb என்ன, present form. வந்தவுடன் வரக்கூடிய செயல் தான் நடக்கும். அப்ப வரதுக்கு இங்கிலீஷ்ல come. இல்ல வந்து வந்த அப்படின்னு past அப்படின்னு நினைச்சு இங்க came போடக்கூடாது. ஓகே, ஆனா came போடணும்னா எப்ப போடணும் அப்படின்னா, அவர்கள் வந்தவுடன் நான் அவர்களின் குழந்தைகளுடன் விளையாடினேன், இதுவும் நடந்து முடிஞ்ச செயலா இருக்கணும். நான் விளையாடினேன் அப்படின்னு, விளையாடுவேன் அப்படின்னு ஃபியூச்சரை மெயின் பண்றோம். அப்ப இன்னும் அந்த செயல் நடக்கல. அப்போ அவர்கள் வந்தவுடன் அப்படின்னு சொல்லும் போது they come. ஓகே, அப்போ இது வந்து என்னது, பாஸ்ட் கிடையாது. ஓகே, அத வந்து பிரசன்ட்ல தான் நம்ம சொல்லணும். இதே இது அவர்கள் வந்தவுடன் நான் அவர்களின் குழந்தைகளுடன் விளையாடுவேன், அத விளையாடினேன், நடந்து முடிஞ்சதை சொல்லணும்னா விளையாடினேன். இப்படி விளையாடினேன் அப்படின்னு சொல்லணும்னா அது எப்படி சொல்றது பாருங்க. அவர்கள் வந்தவுடன் நான் அவர்களின் குழந்தைகளுடன் விளையாடினேன். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன, நான் அவர்களின் குழந்தைகளுடன் விளையாடினேன் அப்படின்னா ஐ. அடுத்து விளையாடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, பிளே. பிளேயோட பாஸ்ட் பிளேட். இங்க வில் பிளே போட்டிருக்கோம், ஏன்னா அது ஃபியூச்சர்ல நடக்கக்கூடியது. இங்க நடந்து முடிஞ்சாச்சு விளையாடினேன் அப்படின்னு. அப்போ ஐ பிளேட், நான் விளையாடினேன். யார் கூட, வித் their children, அவர்களின் குழந்தைகளுடன். மற்றபடி எல்லாமே சேமா தான் வரும். வித் their children. அடுத்து அவர்கள் வந்தவுடன், அவர்கள் வந்தவுடன்னா as soon as. அடுத்து அவர்கள் சப்ஜெக்ட் they. இதுலதான் என்னது, அவர்கள் வந்தவுடன் நான் வந்து அவர்களின் குழந்தைகளுடன் விளையாடினேன். அப்ப இது வந்து என்னது, பாஸ்ட் நம்ம மெயின் பண்ணி பேசுறோம். அப்ப இங்க என்ன, வந்தவுடன் வரக்கூடிய செயல் நடந்திருக்கு, அப்போ came. ஓகே, இதுலதான் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணணும், பாஸ்ட் யூஸ் பண்ணணும். இதுல வந்து verb present formல தான் இருக்கும். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இப்போ நானும் என் அம்மாவும் அவர்களுக்காக சோறு, ரசம், சாம்பார், அவியல் மற்றும் சிக்கன் கறி சமைத்து கொண்டு இருக்கிறோம். ஓகே, இது வந்து நம்ம இடத்துப்படி எப்படி பேசும், சோறு, ரசம், சாம்பார், அவியல் மற்றும் சிக்கன் கறி அப்படின்னு சொல்லுவோம். இல்ல ஃபிஷ் வைக்கிறவங்க ஃபிஷ்ன்னு சொல்லுவோம். அப்போ இது எல்லாமே நாங்க சமைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றேன். சமைத்து கொண்டு இருக்கிறோம். அப்ப இது என்ன, இந்த செயல் வந்து கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு. சமைத்து கொண்டு இருக்கிறோம். சமைக்கிறோம் அப்படின்னா அது பிரசன்ட்ல சொல்றது, சிம்பிள் பிரசன்ட்ல. சமைத்து கொண்டு இருக்கிறோம், சமைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம சொல்லுவோம்ல சமைச்சிட்டு இருக்க அப்படின்னு. அப்போ சமைச்சிட்டு இருக்க, சமைச்சிட்டு இருக்கிறோம் அப்படியெல்லாம் சொல்றது என்னது, அது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, ஒரு செயல் கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கிறத நம்ம சொல்றது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போ சமைத்து கொண்டு இருந்தோம் அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது வந்து சமைத்து கொண்டு இருக்கிறோம், அது பிரசன்ட்ல கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கத சொல்றது.
அப்ப இதை எப்படி சொல்றது பாருங்க. இப்போனா now என்ன நடக்கு? நானும் என் அம்மாவும் அதுதான் என்னது? இந்த நவுனை தான் நம்ம சப்ஜெக்டா எடுக்க போறோம். நானும் என் அம்மாவும் அப்படின்னா my mom. நம்ம கூட வேற யாராவது மென்ஷன் பண்ணி நீங்க கூட பேசுறீங்க அப்படின்னா ஓகே, நம்ம கூட வேற யாரையாவது சேர்த்து பேசும்போது என்னது? ஃபர்ஸ்ட் அவங்கள மென்ஷன் பண்ணணும், நெக்ஸ்ட் தான் நம்மள மென்ஷன் பண்ணணும், லாஸ்ட் தான் நம்மள மென்ஷன் பண்ணணும். இப்போ ஒரு 2-3 பேரை பேசுறீங்க அப்படின்னா அதுல வந்து அந்த 2 பேரை பேசிட்டு தான் அதுக்கு அடுத்து சொல்றப்போ நம்ம அந்த தன்னை மென்ஷன் பண்ணணும். ஓகே, அப்போ மை மாம். அடுத்து இங்க என்ன? அண்ட் ஐ. ஐனா நான், மீ போடக்கூடாது, ஐ தான் சப்ஜெக்ட். ஓகே, சப்ஜெக்டா நம்ம எடுக்கிறோம். அப்போ மை மாம் அண்ட் ஐ. இல்ல இன்னும் ஒரு ஆள் கூட இருக்காங்க அப்படின்னா மை மாம், சிஸ்டர் அண்ட் ஐ. ஓகே, மை மாம், அடுத்து மை சிஸ்டர் அண்ட் ஐ வரும். ஓகே, அப்போ இததான் நம்ம சப்ஜெக்டா எடுத்துக்கிறோம். இல்ல 2 பேரை மென்ஷன் பண்ணிருக்கு. அப்ப 2 பேரை மென்ஷன் பண்றோம்னா இங்க அடுத்து பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி என்ன சேர்க்கணும்? இங்க வந்து பி வெர்ப் சேர்க்கணும். அந்த பி வெர்ப்ல ஆர் வரும். am, is, are. இந்த 3 தான் என்னது? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி நம்ம சேர்ப்போம். இந்த 3 பி வெர்ப். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கணும், அடுத்து பி வெர்ப் இருக்கணும் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி. அப்ப இங்க வந்து ஆர் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஒன்றுக்கு மேற்பட்டவங்கள நம்ம மென்ஷன் பண்றோம், 2 பேரை மென்ஷன் பண்றோம். அப்ப 2 பேரை மென்ஷன் பண்றோம் அப்படின்னா இங்க ஆர் தான் யூஸ் பண்ணணும். ஒரு ஆளை நீங்க மென்ஷன் பண்றீங்க, இப்ப நான் மட்டும் சமைக்கிறேன் இல்ல அம்மா மட்டும் சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும்னா இஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, அப்ப இங்க ஆர் வரும். அடுத்து என்னது? வெர்ப். வெர்ப் கூட ஐஎன்ஜி சேர்ப்போம். இங்க வெர்ப் என்ன? இப்போ நானும் என் அம்மாவும் அவர்களுக்காக சோறு, ரசம், சாம்பார், அவியல் மற்றும் சிக்கன் கறி சமைத்து கொண்டு இருக்கிறோம். அப்ப சமைக்கிற செயல் தான் நடக்கு. சமைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல குக்கிங்னு சொல்லலாம், இல்ல ப்ரிப்பேரிங்னு சொல்லலாம். ஓகே, குக்கிங் இல்லனா ப்ரிப்பேரிங். அடுத்து சமைச்சிட்டு இருக்கோம். என்னெல்லாம்? சோறு, ரசம், சாம்பார், அவியல் மற்றும் சிக்கன் கறி. அது அப்படியே எழுதணும். ரைஸ், அடுத்து ரசம், அடுத்து சாம்பார், அதுக்கப்புறம் அவியல், அதுக்கப்புறம் என்னது? அண்ட் சிக்கன் கறி. அடுத்து யாருக்காக சமைக்கிறாங்க? அவர்களுக்காக. அந்த அவர்களுக்காக அப்படின்னா for them. ஓகே, for them அப்படின்னா அவர்களுக்காக. ஓகே, அப்போ இப்போ நானும் என் அம்மாவும் அவர்களுக்காக சோறு, ரசம், சாம்பார், அவியல் மற்றும் சிக்கன் கறி சமைத்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லணும்னா now my mom and I இத சப்ஜெக்டா எடுத்துக்கோம். அடுத்து are cooking rice, ரசம், சாம்பார், அவியல் and சிக்கன் கறி for them. ஓகே, இந்த குக்கிங்க்கு ப்ரிப்பேரிங்னும் போடலாம். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன். ஓகே, நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, அததான் நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன். ரெண்டுமே ஒண்ணுதான். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு இல்ல நான் மிகவும் சோர்வா டயர்டா இருக்க அப்படின்னு சொல்லலாம். இதை எப்படி சொல்றது பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன? நான் சப்ஜெக்ட் ஐ. அடுத்து என்ன வரணும்? நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன், தன்னோட நிலையை சொல்றோம். ஓகே, இதுல வந்து எந்த மெயின் வெர்புமே வரல. தன்னோட நிலையை, நான் டயர்டா இருக்கேன், நான் ஹாப்பியா இருக்கேன், நான் வந்து கவலையா இருக்கேன், இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. அப்போ இது வந்து தன்னோட நிலையை நம்ம சொல்றது. ஓகே, அப்படி சொல்லும் போது இங்க என்னது? மெயின் வெர்பா என்ன யூஸ் பண்ணுவோம்? அந்த இருக்கிறேன், அதுக்கு பி வெர்ப் யூஸ் பண்ணுவோம். பி வெர்ப் என்ன? நான் மிகவும் சோர்வாக டயர்டா இருக்கிறேன், பிரசன்ட்ல தான் நம்ம சொல்றோம். அப்ப பிரசன்ட்ல சொல்லும் போது அதுக்கு am, is, are.
இததான் யூஸ் பண்ணுவோம் இந்த 3 be verb. இது இருந்தேன் அப்படின்னா அது was were யூஸ் பண்ணுவோம். இது பிரசன்ட்னால am is are இதுல ஒன்னு தான் யூஸ் பண்ணணும். இங்க I வந்தாலே இங்க என்ன வரணும் am தான் யூஸ் பண்ணணும். அப்போ am I am. அடுத்து மிகவும் சோர்வாக very tired. ஓகே I am very tired அப்படின்னா எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு, ரொம்ப டயர்டா இருக்கு, இல்ல நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன், நான் ரொம்ப டயர்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, என்னால் இனி என் அம்மாவுக்கு உதவ முடியாது. நம்ம சொல்லுவோம்ல நான் சோர்வா இருக்கனால என்னது என்னால இனி என் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றேன். அப்ப பாருங்க இது எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? என்னால் சப்ஜெக்ட் I. ஓகே அடுத்து என்ன எழுதணும் பாருங்க, உதவ முடியாது. ஒரு செயலை என்னால செய்ய முடியாது அப்படின்னு சொல்றேன். இது முடியும் அப்படின்னா அங்க can யூஸ் பண்ணணும், முடியாது அப்படின்னா அங்க என்ன யூஸ் பண்ணணும்? can't. நெகட்டிவா பேசுறோம். ஓகே இல்ல cannot அப்படின்னு சொல்லலாம், இல்ல can't இப்படி ஷார்ட்டாவும் சொல்லலாம். I can't என்னால் முடியாது. என்ன முடியாது? உதவ help. இங்க verb எப்பவுமே present formல தான் இருக்கும். இந்த உதவ, எழுத, படிக்க, தூங்க இந்த உச்சரிப்புக்கு எல்லாமே நம்ம என்னது ஆல்ரெடி இன்ஃபினிட்டிவ் வா எழுதணும் அப்படின்னு பார்த்திருக்கோம். ஆனா இங்க என்ன வந்திருக்கு? மாடல் verb can, could, must, should இப்படி அந்த மாடல் verb வரும்போது அதுக்கு அடுத்து வர verb எப்பவுமே present formல தான் இருக்கும். ஓகே அப்ப என்னால் இனி என் அம்மாவுக்கு உதவ முடியாது, ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது என்னது? I can't help. என்னால் உதவ முடியாது. யாருக்கு? என் அம்மாவுக்கு. அப்ப என் அம்மாவுக்குன்னா my mom. ஓகே என் அம்மாவுக்கு உதவ முடியாது my mom. அடுத்து இனி, இனினா anymore. இனிமேல் அப்படின்னு சொல்லுவோம்ல, இனிமேல் அதுக்கு anymore. ஓகே அப்ப I can't help my mom anymore அப்படின்னா என்னால் இனி என் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றது. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ என் அம்மா தனியா சமைச்சிட்டு இருக்காங்க. அப்போ என்னால இனி ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்றேன். இப்போ அவங்க என்னது? இப்போ என் அம்மா தனியா சமைச்சிட்டு இருக்காங்க. இதை எப்படி சொல்றதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.